இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி நம்ம கேப்கட்ல ரெண்டு டைப்ல மேக் பண்ணறோம் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பார்த்து ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப் தான். ஜஸ்ட் எஃபெக்ட்ல போயிட்டு வீடியோ எஃபெக்ட்ல போனீங்க அப்படின்னா சர்ச் பார் வரும். அதுல பட்டர்ஃப்ளைன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ஒரு எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஆனா இப்போ நம்ம கஸ்டமா எப்படி மேக் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காப்பி பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே ரிமூவ் பேஜ்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்க சப்ஜெக்ட்டை கட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஓவர்லே வீடியோ லிங்க் தரேன். நீங்க இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்கன்னா கமெண்ட்ல பட்டர்ஃப்ளை டைப் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு மெயின் வீடியோட லென்த்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்ப்ளைஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல லைட் அண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஸ்கிரீன் ரிமூவ் ஆயிரும். இப்போ அந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு லேசா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதுல மூணுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இப்போ நீங்க அந்த கட் அவுட் பண்ணிருந்தீங்க இல்லையா, அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஓவர்லே கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பட்டர்ஃப்ளை வீடியோக்கு கீழ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீடியோல பட்டர்ஃப்ளை மேல இருக்கும். அதை பின்னாடி கொண்டு போறதுக்காக கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா லேயர் கொடுத்திருப்பாங்க. அதுல போயிட்டு உங்களுடைய கட் அவுட் பண்ண வீடியோ ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பட்டர்ஃப்ளைக்கு மேல பாத்தீங்கன்னா கட் அவுட் வீடியோ வந்துரும். என்ன பண்றீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை முன்னாடியே வரணும் அப்படிங்கிறதுனால அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ டூப்ளிகேட் கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர்ஃப்ளை வீடியோ முன்னாடியும் பின்னாடியும் வந்துரும். முன்னாடி இருக்கிற வீடியோ ரொம்பவே உங்களுக்கு அச்சா தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்ப்ளைஸ் மேல கிளிக் பண்ணிட்டு கீழ லிவர் கொடுத்திருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா அந்த வீடியோவோட ஒபாசிட்டி வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டக்கரான அவுட்புட் கிடைச்சிரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.